மட்டுமல்லாமல் சமூகத்திலும் குடும்பத்திலும் பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படும் வன்கொடுமைகளிலிருந்து அவர்களை காக்க வேண்டும் என்ற உயரிய கொள்கையின் அடிப்படையில் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் 1992ஆம் ஆண்டு அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை ஏற்படுத்தி பெண்களுக்கு பாதுகாப்பு அளித்ததோடு பெண்கள் கையில் அதிகார பகிர்வையும் ஏற்படுத்தியது புரட்சி தலைவி அம்மா தலைமையிலான அதிமுக ஆட்சி. அதோடு மட்டுமல்லாமல் இந்தியாவிலே முதன்முறையாக பெண்கள் கமாண்டோ படையை கொண்டு வந்து பெண்கள் வாகனம் ஓட்டுதல், குதிரை ஏற்றம், ஆயுதங்களை கையாளுதல், வெடிகுண்டுகளை கண்டறிதல் மற்றும் அப்புறப்படுத்துதல் என்று ஆண் அதிகாரிகளுக்கு இணையான பயிற்சியையும் அதிகாரத்தையும் வழங்கியது புரட்சி தலைவி அம்மா தலைமையிலான அதிமுக ஆட்சி. வட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், மதி 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இளைப்பில்லை கான் என்று கும்மியடி என்று பாட்டுக்கொரு புலவன் மகாகவி பாரதியுடைய கூற்றுக்கிணங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு சட்டமன்றத்திலே பிப்ரவரி 20ஆம் தேதி முனிசிபல் சட்ட திருத்தங்களையும் பஞ்சாயத்து சட்ட திருத்தங்களையும் கொண்டு வந்து மாநகராட்சி, நகராட்சி உள்ளிட்ட கிராம பஞ்சாயத்து உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு இருந்த 33% இடஒதுக்கீட்டை 50% உயர்த்தி மகளிர் கையில் ஆட்சி அதிகார பகிர்வை ஏற்படுத்தியது புரட்சி தலைவி அம்மா தலைமையிலான அதிமுக ஆட்சி. பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு விரைவில் சென்று வீட்டுக்கு வருவதற்கு ஏதுவாக விலையில்லா மிதிவண்டியை வழங்கியது அம்மா தலைமையிலான அதிமுக ஆட்சி. அது மட்டுமல்லாமல் கல்வியில்